கலெக்டரேட் ஆஃபீஸ்க்கு எதிர்த்து தர்ணா பண்ணியிருந்தோம். இந்த தர்ணாவோட மீட்டிங்கோட ப்ராசஸ் என்னன்னாக்கா, குழந்தைகள் பாலியல் பலாத்காரம் ஒன்று, ரெண்டாவது குழந்தைகள் சிறு குழந்தைங்களை வந்து வேலைக்கு அனுப்புறது. இப்போ ஒரு வீட்டுக்கு வேலைக்கு அனுப்பினாக்கா அந்த பிள்ளைங்களை வந்து கம்பல்சரியாக அவங்க வேலை அதிகமாக வேலை ஓவர்லோடு ஒர்க் கொடுத்து அவங்க செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அவங்களால வெளியே வரவும் முடியல, பேசவும் முடியல. ஸோ அந்த குழந்தைகளுக்கு நல்ல ஒரு செக்யூரிட்டி பாதுகாப்பு வேணும். அதே சமயத்தில் அந்த பாலியல் பலாத்காரம் பண்ணுறவங்களாம் பெரிய பெரிய ரிச் ஃபேமிலி, அவங்க எதுவுமே அந்த போலீஸை வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வெரி கேர்லெஸ், தே ஒன்ட் டேக் இமீடியட் ஆக்ஷன். ஸோ நாங்கள் அதுக்காகவும் இந்த பாலியல் பலாத்காரம் பண்ணுற ஒரே காரணத்துக்காக நாங்கள் வந்து நேற்று மீட்டிங் போட்டோம். அண்ட் தென் வந்து இந்த ஸ்கூல் சில்ட்ரன்ஸ்க்கு வந்து ஸ்கூலு 10th 8th 9th படிக்கிற பிள்ளைங்கள்லாம் அவங்கவுங்க இந்த ட்ரக்ஸுக்கு அடிமையாகி டேப்லெட்ஸு ட்ரிங்க்ஸ் எல்லாம் பேக்கெட்லேயே வச்சுருக்காங்க. ஸ்பாட்டில் போய் கேட்ச் பண்ணால் கூட அந்த ஸ்கூல் நிர்வாகி, அதாவது பிரின்சிபல் பார்த்துட்டு அதை அப்படியே பாலிஷாக சால்வ் பண்ணிடுறாங்க. நீங்கள் உடனே அட் த மூமெண்ட் போய் உடனே செக் பண்ணி அதுக்கு சிவியர் ஆக்ஷன் எடுக்கணும். இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்கு இம்மிடியேட்டாக ஆக்ஷன் எடுக்கணும். எல்லாம் யங் கேர்ள்ஸு. ஸோ பலவித கஷ்டத்தினால வேலைக்கு வர்றாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு செக்யூரிட்டி கிடையாது. ஒர்க் லோடும் கொடுத்து செக்யூரிட்டி இல்லாமல் போகுது. ஸோ அந்த ஒர்க் லோடை வந்து கம்மியாக்கணும். செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எடுக்கணும். அப்படி எடுத்தால் தான் நாட்டில் ஒவ்வொரு பிள்ளைங்களும், ஒவ்வொரு குழந்தை பிள்ளைங்களும், அதாவது யங் கேர்ள்ஸும் அந்த வேலைக்கு வீட்டு வேலை தொழிலாளர்களுக்கும் ஒரு செக்யூரிட்டி கிடைக்கும். அதை முன் வச்சு தான் நாங்கள் எடுத்து ஒரு தர்ணா பண்ணோம். அதில் வந்து கீதா மேடம் வந்திருந்தாங்க, அப்புறம் லீலாவதி மேடம் வந்திருந்தாங்க, அண்ட் தென் கமலா வந்திருந்தாங்க, அன்னையிலேருந்து ஆள் நாங்கள் போயிருந்தோம், அண்ட் தென் அருணோதயா அதுலேருந்து ஆள் வந்திருந்தாங்க, சுமிதாங்க வந்திருந்தாங்க. ஸோ எல்லாருமே 4-5 அசோசியேஷன்லாம் ஆள் வந்திருந்து எல்லாரும் மீட்டிங் போட்டோம். இது கண்டிப்பாக இதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். அப்படி எடுக்கிறதா திருப்பியும் 28 திருப்பியும் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஆப்போசிட்லேயே தர்ணா பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. நாங்கள் நேற்று ப்ரப்போஸ் பண்ணி சொன்னோம், நீங்கள் இதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும். ஏன்னா பிள்ளைங்கள்லாம் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. தமிழ்நாட்டில் மோஸ்ட்லி லேபர் போர்டில் இல்லை, அதாவது வெல்ஃபேர் போர்டில் கண்டிப்பாக ஆக்ஷன் எடுக்கணும். வீட்டு வேலை தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு கண்டிப்பாக தரணும். நீங்கள் இமீடியட் ஆக்ஷன் போலீஸ் டிபார்ட்மெண்ட் எடுக்கணும். அதே சமயம் இமீடியட்லேயே நல்ல ஆக்ஷன் எடுக்கணுன்றதுக்காக நாங்கள் மீட்டிங் பண்ணோம். நீங்கள் எடுக்கணும்னு சொல்லி நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டோம். அது ப்ராசஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கோம்.